மறுக்க ஓடுறவன்லாம் வேற கேட்டுக்கிட்டே தெரியலாம். சும்மாவே குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனைங்க பல தடவை சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப சொல்லிட்டோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கை. மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் அனைவருக்கும் ஜனநாயகத்தையும் இயற்கை வள கொள்ளையை தடுப்பதும் இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதும் பெண்கள் விடுதலை பெறுவதும் பெண்கள் முன்னேற்றம் அடைவதும் எங்களுடைய தலையாய கொள்கைன்னு சொல்லி அரசியல் கட்சி துவங்கினோம். இதை எல்லா இடங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இதுதான் எங்களுடைய கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருவள்ளுவர் கொடுத்த வரிகள் எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய மாபெரும் 5 கொள்கை தலைவர்கள் என்று கேள்வி கேட்கும் ஒவ்வொருத்தர் காதலையும் விசிலடிச்சு சொல்லக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. இதே இடத்துல எனக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசுவதற்கு தயாரா? நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்றோம், நீங்க கொள்கையின்படிதான் ஆட்சி நடத்துறோம். உங்களால இந்த இடத்துல நிரூபிக்க முடிஞ்சா அந்த நொடியை நான் மைக்க பிடிக்கிறத விட்டுறையா, அந்த நொடியை நான் மைக்க பிடிக்கிறத விட்டுறேன். என்னடா இவன் தைரியமா சவால் விடுறான்னு பாக்குறீங்களா? கடல்லையே இல்லையா, நடக்கவே நடக்காது. கருவாடு எப்படிங்க மீனாவும்? அந்த தைரியம் தான், வாய்ப்பே கிடையாது. சரி, நம்ம கேள்வி கேட்போம். தந்தை பெரியார் உங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு சொல்றீங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரை தான் உயிர் மூச்சாக பற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. தந்தை பெரியார் அவர்கள் மிக பெரிய புரட்சிகளை செஞ்சவர். தந்தை பெரியார் என்ன பண்ணாரு? எங்கேயுமே சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதிய அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஈரோட்டு மண்ணுல தன்னுடைய சொந்த பெயருக்கு பின்னால் இருந்த சாதி பெயரை நீக்கிய மகத்தான தலைவர் தந்தை பெரியார். உங்க அப்பா என்ன பண்ணாரு? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். உங்க அப்பா எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? உடனே ஒரு ஜிஓ பாஸ் பண்றாப்புல. ஏன்னா அவரும் சாதி எல்லாம் ஒழிக்கிறாங்க. எப்படி ஒழிக்கிறாரு? தெருக்கல்ல சாதி பெயர் இருக்கக்கூடாது தூக்கு, பாலத்துல சாதி பெயர் இருக்கக்கூடாது நீக்கு, எங்கேயுமே சாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு ஆர்டர் போட்டார். உடனே ஐயா இளவரசர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அதுவும் எங்க? பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணுக்கே போறாரு. அந்த கூட்டத்துல வச்சு சின்னவர் பேசுறாரு. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தாரு பாருங்க. அந்த நிர்வாகியினுடைய பெயருக்கு பின்னால சாதி பெயரை சொல்லி 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 20 முறை கூப்பிடுகிறார் உங்களுடைய சின்னவர். இதுதான் நீங்க ஃபாலோ பண்ற பெரியாரிசமா? இதுதான் நீங்க ஃபாலோ பண்ற சாதி ஒழிப்பா? இதுதான் உங்க அப்பா எம்.கே. ஸ்டாலின் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாப்லையா? இதுதான் சாதி ஒழிப்பா? பாவம், ஊருக்கெல்லாம் அப்பான்னு சொல்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொந்த பிள்ளைக்கே சாதி ஒழிப்பு